PlayStation 5 system software license agreed. I agree. Data collection. Help us build the best PlayStation. Next up வந்து நம்ம ஆன்லைன் ஐடியோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ இது வந்து ஒரு கேமிங்கான சோஷியல் மீடியா மாதிரி. Update system software. ஸோ வித்தவுட் எனி கேம்ஸே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 822 GB தான் இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆப்வியஸாக நான் வந்து இந்த மழை பெய்யறது இடி இடிக்கிற சத்தம்லாம் வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம PS5 எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நேற்று தான் வந்து கான்சோல் வாங்கியிருந்தோம். இப்போ நான் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் நம்ம HDMIக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலெக்ஷன் தான். ஸோ ஐ ஹேவ் டு செலக்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட். Kontrol cihazınızı bir USB kablosu kullanarak konsolunuza bağlayın ve pes düğmesine ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிடலாம். PS5ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் செலக்ட் இங்கிலீஷ். Select your language. English, Dutch, Danish, Czech, English, United Kingdom. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ்னு சொல்லிட்டு எக்கச்சக்க லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எது செலக்ட் பண்ணுறோமோ அந்த பாஷையிலே நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணோம். லெட்ஸ் மூவ் ஆன். Set up internet connection. HATHWAY_VIJAY8. Password. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைஃபைல கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஜஸ்ட் உங்கள் வைஃபையோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வைஃபைல கனெக்ட் ஆகிடும். Adjust display area. The circles should fill the screen without showing black borders. நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் டிஸ்பிளே ஏரியா. ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து PS5 எப்படி தெரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். Power options for rest mode. Control the amount of power consumed and the features your PS5 can use while in rest mode. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பவர் மோடு. ஸோ பவர் கன்சம்ஷன் எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹை கிராஃபிக்ஸ், ஹை பெர்ஃபார்மன்ஸ்னா அதிக பவர் கன்சியூம் ஆகும். Okay. PlayStation 5 system software license agreed. I agree. Check. Confirm. Add user. Name. User 1. Okay. Name. ஸோ நெக்ஸ்ட்டு யூசர் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ உங்களுடைய நேம் மட்டும் போட்டுக்கோங்க. PlayStation யார் யூஸ் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் மேக் அ ப்ரொஃபைல். Okay. Button. Data collection. Help us build the best PlayStation experience. To improve our services and fix bugs, we retain certain usage data. ஸோ பர்சனலைஸ்ட் யூசேஜ்க்காக டேட்டா கலெக்ஷனுக்கு அக்ரி பண்ணிவிடுங்க. Setup is complete. Pros Playroom. Home for Kishore. Button. Press Media Gallery. Home Game Library. Home for Kishore. Update system software. ஸோ சிஸ்டம் அப்டேட் வந்து உங்களை அப்பப்போ கேட்கும். யூ கேன் டூ இட் லேட்டர். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சைன் இன் பண்ணிடலாம். ஸோ PS5ல வந்து இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வரும், ஆஸ்ட்ரோஸ் பிளே ரூம்னு வந்து. அது எதுக்குன்னா நம்ம கண்ட்ரோல் எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிறதுக்காக. வேற லெவல் செக்மெண்ட் இது. இது வரைக்கும் சோனி ரிலீஸ் பண்ணியிருக்க எல்லா கான்சோல்ஸும் காட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சோனியோடைய டியூவல் சென்ஸ் கண்ட்ரோலர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். L1, L2 டாகல்ஸ், அதில் வந்து ஒரு டச் பேடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆன் டாப் ஆஃப் தட் ரெகுலராக வர வைப்ரேஷன், மோஷன் சென்சார் எல்லாமே இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பர் டெமோ அது. ஸோ இதில் வந்து நம்ம என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஜாய்ஸ்டிக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். Update system software. System software. ஸோ இப்போ வந்து நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணலாம். இது வந்து ரெகுலரான அப்டேட் தாங்க.
ஸோ அக்கேஷ்னலாக இது வரும். எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். Rebuilding database. 8 seconds left. Sign in with QR code. To sign in, scan the QR code. You can also sign in on PlayStation app by going to Settings, Scan QR code. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க, PS5 உடைய ஐடி. இதை நம்ம PS5 ஆப் டவுன்லோட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை PSலயும் பண்ணலாம். India. You can't change this information once your account is created. Next. Your information. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கேட்கும். டேட் ஆஃப் பர்த், தென் சைன் இன் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும். இமெயில் ஐடி வச்சு தான் நம்ம பாஸ்வேர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறமா நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான பெர்மிஷன் கேட்கும். லைக் மெயிலில் நோட்டிஃபிகேஷன் வேணுமா, கன்சோலில் வரணுமான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்டேட்டு, சிட்டி, பின்கோடு எல்லாமே என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூ ஹேவ் டு செலக்ட் யுவர் ப்ரொஃபைல் அவதார். Select your avatar. Move the focus with the directional buttons. Avatar. Category. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்பைடர்மேன், ஹல்க்கு, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய அனிமேஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து இவனை செலக்ட் பண்ணுறோம். பார்க்கறதுக்கு ஆர்த்தர் மார்கன் மாதிரியே இருக்கான். Avatar. This is you. Next. Button. Press cross to select. Online ID. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப்புங்க, நம்மளுடைய ஆன்லைன் ஐடி கிரியேட் பண்ணுறது. ஸோ முன்னாடி பண்ணது பார்த்தீங்கன்னா PS5 ஐடி, இது ஆன்லைன் ஐடி, இதுதான் இன்டர்நெட்டில் வரும். ஸோ இதோட நேம் வந்து யூனிக்காக இருக்கணும். நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுதான் எல்லாருக்கும் டிஸ்பிளே ஆகும். Adjust privacy settings by choosing a profile. Solo and focused. I keep a low profile and choose who I interact with. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஆன்லைன் ஐடியோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ இது வந்து ஒரு கேமிங்கான சோஷியல் மீடியா மாதிரி சோலோ அண்ட் ஃபோக்கஸ்டா, சோஷியல் அண்ட் ஓப்பனான்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணலாம். நமக்கு சோலோ அண்ட் ஃபோக்கஸ் போதும், நம்ம என்ன பெருசாக மல்டி கேமிங்லாம் பண்ண போகிறது இல்லை. Other players won't be able to see your gaming history. Press cross to select. Personalize ads based on your activities. Personalized purchase recommendations. Recommendations on important legal documents. Confirm. But. ஸோ ஃபைனலி நம்ம அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ we can just log in and see. இதுதான் வந்து ஹோம் பேஜ். ஸோ செட்டிங்ஸில் போய் ஸ்டோரேஜ் பார்க்கலாம். PS5 வந்து 1 TBன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆக்சுவலாக வந்து அது பார்த்தீங்கன்னா 848 GB தான் நினைக்கிறேன், 848 சம்திங். ஸோ வித்தவுட் எனி கேம்ஸே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 822 GB தான் இருக்குது. ஸோ பிளான் அக்கார்டிங்லி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் PS5 சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த பவர் பட்டன் அமைக்கிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் டர்ன் ஆஃப் த PS5. ஸோ வாங்க இதோடைய கேம் பிளே பார்க்கலாம். இதுக்காக தான் நானுமே வெயிட்டிங். ஸோ கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆப்வியஸாக நான் வந்து PS5 வந்து PS3லேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஜம்ப் பண்ணதுனால எனக்கு வேறு லெவலில் தோணுது இது. ஸோ சரி, நடுவில் வந்து இன்டரப்ட் பண்ணி பேசக்கூட தோண மாட்டேங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது. நான் PS4 கான்சோல் விளையாடல. ஸோ அதனால் எனக்கு PS3லேருந்து 5க்கு ஜம்ப் பண்ணதுனால வேறு மாதிரி இருக்குது. இதில் ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஃபீச்சர்ஸ்லாம். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் ஸ்விட்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இன்னொரு கேம் போயிடலாம். ஸோ என்கிட்ட ரெண்டு கேம் தான். ஒன்று 2K பார்த்தீங்க இப்போது, அண்ட் தென் RDR2. ஸோ RDR2வில் தான் வந்து நான் கிராஃபிக்ஸ் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இதோடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து, அதாவது கிராஃபிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கேம் இந்த கான்சோலில். ஜஸ்ட் லிசன் டு த சவுண்ட். இந்த மழை பெய்யறது, இடி இடிக்கிற சத்தம்லாம் வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். ஸோ இதோட கேம் பிளே பற்றி செப்பரேட்டாக நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன். அமேசிங் கிராஃபிக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் லீவ் யுவர் தாட்ஸ் டவுன் இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. நான் கண்டிப்பாக கேம் பிளே பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். எனக்கும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ until I see you again in the next video, take care, stay safe, signing off, Kishore.